Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்தார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய விஜய் வியாசர்பாடியில் உள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு கட்சியினரோடு சென்றார். அங்கு தேர்தல் அலுவலர் கீதாவிடம் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அந்த வேட்புமனுவில் தன் மீது குற்றவியல் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை எனவும் தண்டனை பெற்ற வழக்குகளும் இல்லை என்றும் விஜய் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை விஜய் தாக்கல் செய்தார். அப்போது தன் மீது 2 குற்ற வழக்குகள் உள்ளதாக விஜய் வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்தார். முதல் குற்ற வழக்கானது சென்னை பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 30ஆம் தேதியன்று விஜய் பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பரப்புரை செய்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் 5000 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2வது குற்ற வழக்கு 2025ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் கூடக்கோவில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ராம்ப் வாக் சென்றபோது அவரை பார்த்த ஆர்வத்தில் புகார்தாரர் நடைமேடையில் ஏறியதாகவும் அப்போது சுமார் 10 பவுன்சர்கள் புகார்தாரரை ஆபாசமாக பேசியதோடு இடித்து தள்ளியதாகவும் அதில் நெஞ்சுக்காயம் மற்றும் உள்காயம் ஏற்பட்டதாகவும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜய் குறிப்பிட்டிருக்கும் 2 குற்ற வழக்குகளில் முதல் வழக்கு பெரம்பூர் தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பதியப்பட்டது. 2வது வழக்கு கடந்தாண்டே நடந்தது என அவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பெரம்பூர் தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்த போது இது பற்றி குறிப்பிடவில்லையே என பலருக்கும் சந்தேகம் எழுந்தது. அதற்கு 2வதாக தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவில் விஜய் விளக்கமளித்துள்ளார். அதாவது 2வது வழக்கு குறித்து காவல்துறையிடம் இருந்து எவ்வித சம்மனும் தகவலும் வரவில்லை. தற்போதுதான் இந்த வழக்கின் விவரம் குறித்து தெரிய வந்ததால் இந்த வழக்கு குறித்து குறிப்பிட்டிருக்கிறேன் என விஜயின் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.